Hello everyone. இந்த வீடியோல R Programming Unit 1 Part 2ல Arithmetic Operators, Logical Operations using Functions பார்க்க போறோம். First, Arithmetic Operators. Arithmetic Operators பாத்தீங்க அப்படின்னா, we already know it's a mathematical operators, addition, subtraction, multiplication, division இந்த மாதிரி நிறைய operators நம்ம பார்க்க போறோம் for calculating the numbers. These operators can be applied to individual numbers, vectors or matrices. So performing element wise operation. ஒவ்வொரு இப்ப matrix எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா rows and columns இருக்கும். So ஒவ்வொரு எலிமெண்ட்டையுமே வந்து நம்மளால calculate பண்ண முடியும். Operations பண்ண முடியும் by using the arithmetic operators. First one, addition operator. It adds two operands. இங்க நம்மளுக்கு x and y two variables இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா we call it as variables. variables ன்னு சொல்லுவோம். So 5ன்ற வேல்யூவை நம்ம xன்ற வேரியபிள்ல நம்ம அசைன் பண்றோம். அதே மாதிரி 3ன்ற வேல்யூவை y அப்படின்ற வேரியபிள்ஸ்க்கு நம்ம அசைன் பண்றோம். எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா so first x, so xக்கு 5ன்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் yக்கு 3ன்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இங்க எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றத நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது டூ ஆப்பரண்ட்ஸ். ஸோ இட் ஆட்ஸ் two operands. Addition operator adds two operands. So 5 plus 3 add பண்ணா நம்மளுக்கு என்ன output கிடைக்கும்? 8ன்ற output கிடைக்கும். So 8ன்றத நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? So அதுக்காக தான் நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா result underscore addன்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க என்ன வேரியபிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். z கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ zன்ற இடத்துல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 8ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வேணும், நம்ம வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், ஆட் பண்ணி வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ரிசல்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ரிசல்ட் ஆட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு? 8ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 8ன்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆபரேட்டர் which subtracts the second operand from the first. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட்ல இருந்து செகண்ட் ஆப்பரண்ட்ல வந்து வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ல 10ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம், ஒய்ல 5ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் சப் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10ன்ற வேல்யூ இருக்கு, மைனஸ் ஒய்க்கு வந்து 5ன்ற வேல்யூ நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ 10 மைனஸ் 5 அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? 10ல 5 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 5ன்னு கிடைக்கும். ஸோ ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் சப் அப்படின்ற வேரியபிள்ல 5ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பிராக்கெட்ல அந்த வேரியபிளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் 5 அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் which multiplies two operands. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 3ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், ஒய்க்கு 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் மல்ட் implies எக்ஸ் என்ற வேரியபிளுக்கு 3ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ 3 multiplies ஒய்க்கு 5ன்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். ஸோ 3 into 5 which produce result 15. ஸோ 15 ப்ரொடியூஸ் பண்ணோம். 3 5s are 15. ஸோ 15ன்ற வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணோம் which store in the variable result underscore mult. வேல்யூஸை பிரிண்ட் பண்ணோம்னா அதே மாதிரி பிரிண்ட் பிராக்கெட்ல
ரிசல்ட் அந்த வேரியபிளோட நேமை கொடுத்தோம். இப்போ இங்க வந்து ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் மல்ட்னு இருக்கு. ஸோ ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் மல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் 15ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். Next, division operator which divides first operand by the second. For example, இங்க x-க்கு 10ன்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், y-க்கு 2ன்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் div கொடுத்துட்டு x-ன்னு கொடுத்தோம் அப்படின்னா x-ல என்ன வேல்யூ இருக்கு, 10ன்ற வேல்யூ இருக்கு, divides y-க்கு என்ன வேல்யூ இருக்கு, 2. ஸோ 10 divided by 2 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், which gives 5. ஸோ result underscore divல 5ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கொடுக்கணும், பிரிண்ட் பிராக்கெட்ல நம்ம ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் divன்ற வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் 5ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பொனென்ஷியேஷன். எக்ஸ்பொனென்ஷியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேரட் ஆப்ரேட்டரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டபுள் ஆஸ்ட்ரிக்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். which raises the first operand to the power of the second. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பொனென்ஷியேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க x-க்கு 2ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், y-க்கு 3ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பொனென்ஷியலுக்கு exp1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக exp1ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 2. ஸோ 2 இங்க கேரட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 2 பவர் yன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கு, 3. ஸோ 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3 எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8. So which produce the value 8. So 8 in a result exp1 ல store ஆயிடும். So next example பாத்தீங்க அப்படின்னா exp double asterisk y. So இதுவுமே same process. So x ஓட value 2, double asterisk y ன்னு கொடுக்கறதுனால so 2 power 3ன்னு அதை assign பண்ணிப்போம். So same process, 2 into 2 into 2. So which produce the value 8. So 8 ன்னு result exp2ல ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் வேரியபிள் ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் exp1, நெக்ஸ்ட் பிரிண்ட் ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் exp2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் 8 8 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் which returns the remainder of the division. நம்ம டிவைட் பண்ணும்போது அதுல கிடைக்கிற ரிமைண்டரை தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஓட வேல்யூ 10 ன்னு அசைன் பண்றோம், y ஓட வேல்யூ 4 ன்னு அசைன் பண்றோம். ரிசல்ட் மாட் எக்ஸ் டபுள் மாடுலஸ் டபுள் பெர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம கொடுத்து y ன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட் ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் மாட். ஸோ எப்படி பண்ணும், ஸோ 10 divided by 4. 10 divided by 4 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 4ல 2 times 8 balance 2. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து கோஷன்ட் கரெக்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் என்ன நம்மளுக்கு 2. ஸோ 2வை தான் வந்து அது அவுட்புட்டா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் இன்டீஜர் டிவிஷன். இன்டீஜர் டிவிஷனோட ஆப்ரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள், டிவைட் சிம்பிள், அதுக்கப்புறம் மறுபடியும் பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இதுதான் அதோட ஆப்ரேட்டர். ஸோ விச் ரிட்டர்ன்ஸ் அ இன்டீஜர் பார்ட் ஆஃப் த டிவிஷன். நம்ம ஒரு டிவைட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் கோஷன்ட்ல வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெசிமலா இல்லாம வெறும் இன்டீஜர் பார்ட்டை மட்டும் ரியல் வேல்யூ ஹோல் வேல்யூஸை மட்டும் வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து integer division. Example x equal to 11, y equal to 3. Result underscore int division implies x oda value 11, percentage symbol divide மறுபடியும் percentage symbol, y oda value 3. So 11 divided by
3 times 9. Balance என்ன கிடைக்கும்? 2. So which is not divided by 3. So point வச்சுட்டு நம்ம இங்க 0 ஆட் பண்ணுவோம். கரெக்டா? So 6 times 18 வரும். So again 2. So repeated 6 நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். So இந்த part இல்லாம வெறும் integer part 3 மட்டும் தான் என்ன பண்ணும்? இது display பண்ணும். So இதுல result underscore in divisionல 3ன்ற வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். So print பண்ணணும். நம்ம அந்த வேல்யூவை print பண்ணணும்னா என்ன கொடுப்போம்? print bracket குள்ள அந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் 3ன்னு டிஸ்ப்ளே ஆகும். So next logical operations. Logical operations பாத்தீங்க அப்படின்னா and or not இந்த மாதிரி நிறைய logical operations இருக்கு. இங்க logical operators in R which simulates element wise decision operations. அதாவது ஒரு வேரியபிள்ல நிறைய values வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு valuesமே வந்து evaluate நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ரேட்டருக்கு ஏத்த மாதிரி evaluate பண்ணி நம்மளுக்கு boolean values result produce பண்ணும், which means true or falseல நம்மளுக்கு output கிடைக்கும். Next, any non-zero integer value. Non-zero integer value 0வை தவிர எல்லா நம்பர்ஸையுமே அதை வந்து ட்ரூவா தான் கன்சிடர் பண்ணும். 0ன்னு இருந்ததுன்னா அதை வந்து which consider as false. Falseன்னு எடுத்துக்கும். It can be complex or real number. First operator element wise logical and operator. அதோட symbol பாத்தீங்க அப்படின்னா and. So which returns true if both the operands are true. இது எப்ப ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும்? ரெண்டு ஆப்பரண்ட்மே ட்ரூவா இருந்தாதான் இது ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏல நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ட்ரூ இருக்கு and then 1ன்னு இருக்கு. 1 நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா லாஜிக்கல் வேல்யூல ட்ரூன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரெண்டு எலிமெண்ட்டுமே நம்மளுக்கு இங்க ட்ரூ. நெக்ஸ்ட் பி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க 0ன்னு இருக்கு. ஸோ 0வை நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? லாஜிக்கல் வேல்யூல ஃபால்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க ஃபால்ஸ். செகண்ட் வேல்யூ 4. ஸோ 4ன்றது நம்பர். ஸோ நான் ஜீரோ இன்டிஜர் வேல்யூ. ஸோ அதனால இதை நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம இங்க எலிமெண்ட் வைஸ் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ ஏவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ட்ரூ, இது ஃபால்ஸ். ஸோ ட்ரூ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எப்போ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் இங்க ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்க நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். இங்க ரெண்டுமே ட்ரூன்னு இருக்கிறதுனால இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு அப்ப அவுட்புட் என்ன டிஸ்பிளே ஆகும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபால்ஸ் அண்ட் தென் ட்ரூன்னு நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். Next, element wise logical or operator returns true if either of the operand is true. ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலும் அது ட்ரூன்னு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ implies C of. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண இதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுவோம். C of C ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுக்கும்போது இது என்னன்னு எடுத்துக்கோம் அப்படின்னா வெக்டாரா அசைன் பண்ணிக்கும். C ofன்னு கொடுக்கும்போது இதை வந்து வெக்டாரா அசைன் பண்ணிக்கும். ஸோ வெக்டார் வேல்யூஸா ட்ரூ கமா 1ன்னு இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ட்ரூ. ஸோ 1ன்னு இருக்கிறதுனால அதையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ட்ரூன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. ஸோ 0னா நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? which means false. 4ன்றத ட்ரூன்னு எடுத்துப்போம். any non-zero integer value consider as true. Next, A or operator
B. So என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அவுட்புட்? ஸோ இங்க ட்ரூ இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், கீழே B ஓடதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதோட அவுட்புட் என்ன? ட்ரூ. Why? ஏன்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் returns true if either of the operands is true. ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ட்ரூவா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூ. So which means it produce the value true. So output நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? True ட்ரூன்னு சொல்லி நம்மளுக்கு print பண்ணும். Next not operator. Not operator ஓட symbol exclamatory symbol இருக்கீங்க. A unary operator that negates the status of the elements of the operand. இப்போ for example not operator எப்படி values produce பண்ணும்? ட்ரூன்னு இருந்தா falseன்னு கொடுக்கும். falseன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட் ட்ரூன்னு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1, which means நம்மளுக்கு ட்ரூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கு, which means லாஜிக்கல் வேல்யூ ஃபால்ஸ். நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ட்ரூவோட வேல்யூ என்ன? நான் வேல்யூ ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸோட ஆப்போசிட் ட்ரூ. ஸோ அதனால ஃபால்ஸ் ட்ரூன்னு நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் டபுள் அண்ட் ஆப்ரேட்டர் which returns true if both the first element of the operands are true. values ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு இங்க நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. அதுல நம்ம வெக்டார் வேல்யூஸ் என்னென்ன கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூன்னு இருக்கு, செகண்ட் இங்க 1ன்னு இருக்கு, அதுவுமே நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? ட்ரூன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கு, ஸோ which means false. செகண்ட் 4ன்னு இருக்கு, 4னா நம்ம என்ன எடுத்துப்போம்? ட்ரூன்னு எடுத்துப்போம். ரைட். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ ஆஃப் 1ன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஏ 1 இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது? which indicates index value. index value. ஸோ A ஓட இண்டெக்ஸ் வேல்யூ இங்க 1ன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து அது எடுத்துக்கும். அண்ட் ஆப்ரேட்டர் B ஓட இண்டெக்ஸ் வேல்யூல 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தான் இங்க வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணும்போது A ஓடது ட்ரூ, B ஓடது ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூன்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இங்க ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். Next, logical OR operator. So logical OR operator இது which returns true if either of the first element of the operands is true. First elementல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ட்ரூன்னு இருக்கு, ஸோ ட்ரூ. 1னாலும் நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? ட்ரூன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ன்னு இருக்கு, அது ஃபால்ஸ். 4ன்னு இருந்தா ட்ரூ. ஸோ எனி வேல்யூ கன்சிடர் as ட்ரூ. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ ஸ்கொயர் பிராக்கெட்ல 1. ஸோ ஏ இண்டெக்ஸ் வேல்யூ 1, ஆர் ஆப்ரேட்டர் B ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல நம்மளுக்கு என்னன்னு டிஸ்பிளே பண்ணும்? அவுட்புட் கொடுக்கும், ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இங்க அவுட்புட்ல ட்ரூன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. Using functions. A function which accepts input arguments. ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் ஆர்குமெண்ட்ஸை எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கமாண்ட் இருக்கோ அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்கை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து அதை ரிப்பீட்டடா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமோ ஃபைல் நேமோ சேமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல நம்ம ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன் இன் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ ஆர் ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர் ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் இதை கொடுத்து தான் நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறோம். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அண்டர் ஸ்கோர் ஃபங்க்ஷன் எஃப் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படின்னாலும் ஆட் இல்ல ஆட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்றது கீவேர்ட் அப்படியே தான் இருக்கணும். நம்ம இது டிஃபால்ட் கீவேர்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இங்க பாஸ் பண்ணலாம் பை யூசிங் அ கமா. ஏ கமா பி கமா சி அப்படின்னு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இங்க நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்க உள்ள ஃபிளார் பேஸ்க்குள்ள நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போதெல்லாம் இந்த கமாண்ட் நீங்க கொடுக்குற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Parameters or arguments in R functions. இன் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. parameters and arguments ரெண்டு இருக்கும். which refers to the values passed into the function. நம்ம values ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம parameters arguments ரெண்டு யூஸ் பண்றோம். parameters பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ். parameters எதை சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஏ கமா பின்னு இருக்கா, இது வந்து வேரியபிள்ஸ். ஏபின்றது வேரியபிள். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், parameters அப்படின்னு சொல்லுவோம். ஸோ defined in the function definition. Arguments பாத்தீங்க அப்படின்னா are the actual values, actual numbers passed to the function when it is called. ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்றோமோ அப்போ கொடுக்குற ஆக்சுவல் வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் கேன் ஹாவ் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், நம்ம கமாஸ் கொடுத்து எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணாலும் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம். ஏ கமா பி கமா சி அப்படின்னு எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல add num அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ add numன்றது தான் என்னது, ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஃபங்க்ஷன்றது கீவேர்ட், ஏ கமா பி அப்படின்றது parameters. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிசல்ட்னு கொடுத்து ஏ பிளஸ் பின்னு கொடுக்குறோம். ஸோ ஏ பிளஸ் பியை ஆட் பண்ணி சம் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சம் ரிசல்ட். ஸோ சம் ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ சம் அப்படின்னு கொடுத்து வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் டு add num of 35, 34ன்னு கொடுத்துருக்கோம். இங்க 35, 34ன்றது ஆர்குமெண்ட்ஸ். 35, 34ன்றது ஆர்குமெண்ட்ஸ். ஏன் இது ஆர்குமெண்ட்ஸ்? ஏன்னா இங்க நம்ம வேல்யூஸ் தான் நம்ம பாஸ் பண்றோம். வேல்யூஸை பாஸ் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ add underscore num of 35, 34ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இது இங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ 35, 34ன்னு போயிட்டு இங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். add num அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஸோ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, 35. B ஓட வேல்யூ 34 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். உள்ள பாத்தீங்க அப்படின்னா சம் ரிசல்ட். இப்ப ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணியாச்சு இல்லையா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சம் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா a பிளஸ் பி இருக்கா, ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு இருக்கா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 69 கிடைக்கும். ஸோ 69 எங்க ஸ்டோர் ஆகும், சம் ரிசல்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ரிட்டர்ன் சம் ரிசல்ட்னு இங்க இருக்கா. ஸோ வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணும்போது எங்க வரும், இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்மளுக்கு இங்க வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அது எதுல ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா சம்ன்றதுல ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி நம்ம பிரிண்ட் சம்னு கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 69 இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே. Next, function parameter rules.
என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் parameters, default parameter values, return value. ஸோ இதுல என்னென்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா first number of parametersல a function should be called with the correct number of parameters. நம்ம எத்தனை parameters function definitionல கொடுக்கிறோமோ அத்தனை parameters வச்சு தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் a, bன்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நம்ம கொடுத்திருந்தோம், டிக்ளேர் பண்ணிருந்தோம். கால் பண்ணும்போது 35, 34ன்னு கொடுத்திருந்தோம். இங்க ரெண்டு parameters இருக்கு, இங்க ரெண்டு arguments இருக்கு. ஸோ சேம் வேல்யூஸ் தான் நம்ம வந்து சேம் நம்பர் ஆஃப் parameters தான் நம்ம வந்து இங்க பாஸ் பண்றோம். இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா default parameter values. Some functions have default values for parameters. If no arguments passed, these default values used. For example, இங்கே a, b, sorry, a equal to 5, b equal to 3 அப்படின்னு நம்ம டிக்ளேர் ஃபங்க்ஷன் கொடுக்கும் போதே fன்றது ஃபங்க்ஷன் equal to function of, எக்ஸாம்பிள் சொல்றேன், function of இப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது வெறும் f of இப்படி போட்டு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கு, a equal to 5, b equal to 3. இதுதான் டிஃபால்ட் parameter values. இந்த வேல்யூவை உள்ள பாஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ அது வேல்யூஸ் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணது இல்லையா, அதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. Calling a function in R. So after creating a function, நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ calling a function is done by returning its name. எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், அதோட நேமை ரைட் பண்ணி எத்தனை parameters இருக்கு ஃபங்க்ஷன்ல, நம்மளுக்கு எத்தனை parameters நம்ம கொடுத்துருக்கோமோ அத்தனை பாசிபிள் parameter values கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். Passing arguments to functions in R programming language. There are several ways we can pass the arguments to the functions. நம்மளுக்கு இங்க 3 cases இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா generally in R, arguments are passed to the function in the same order as in the function definition. நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் a, b 35, 34ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, வேரியபிள் a இருக்கு, a, b இது parameter. ஆர்குமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆர்டர்ல நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்றோமோ அந்த ஆர்டர்லயே அது அசைன் பண்ணிக்கும் வேல்யூவை. ஃபர்ஸ்ட் வேல்யூ 3ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் parameter வந்து a. ஸோ a equal to 3, நெக்ஸ்ட் b equal to 4 அப்படின்னு சொல்லி அது வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம if we do not want to follow any order, நம்ம எந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நினைச்சோம் அப்படின்னா we can pass the arguments using the names of the arguments in any order. For example, நம்மளுக்கு ஃபங்க்ஷன் parameterல a, bன்னு இருக்கு அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது b equal to 5, a equal to 3 இப்படின்னு நான் பாஸ் பண்ணாலும் அது என்ன எடுத்துக்கும், a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கும். எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அந்த ஆர்டர்ல நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸோட நேமை வச்சு நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா if the arguments are not passed, the default values are used to execute the functions. arguments வந்து default values பாஸ் பண்ணலனா arguments வந்து values பாஸ் பண்ணலனா அதோட default values யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகே,
ஸோ இதுக்கு முன்னாடி 3 cases பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு 5 வித் ஈக்குவல் டு 4. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு வித், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியால ஸ்டோர் பண்ணணும். ஏரியாவோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம வேல்யூஸை நம்ம பாஸ் பண்றோமோ அதே ஆர்டர்ல இங்க இருக்க ஆர்டர்லயே அது வேல்யூஸை போய் இங்க ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இங்க பிரிண்ட் ரெக்டாங்கிள் ஆஃப்னு கொடுக்கும்போது இங்க என்ன ஆகும்? ஃபங்க்ஷனை அது வந்து கால் பண்ணுது. ஸோ ரெக்டாங்கிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. 2,3ன்ற ஆர்குமெண்ட் வேல்யூஸை இங்க பாஸ் பண்றோம். அப்ப லென்த்தோட வேல்யூ இங்க என்ன ஆகும்? 2ன்னு சேஞ்ச் ஆகும். வித்தோட வேல்யூ 3ன்னு மாறும். ஓகே, ஸோ மாறும்போது ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு வித் தான். ஸோ இப்போ லென்த்ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2 இன்டு வித்ல என்ன வேல்யூ இருக்கு? 3. ஸோ 2 இன்டு 3 6. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 6ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸோட அவுட்புட் பாருங்க, 6ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, print rectangle of width equal to 8 length equal to 4ன்னு இருக்காம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? parametersோட நேமை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டரை இங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது width equal to 8ன்னு இருக்கு. ஸோ widthல என்ன வேல்யூ இருக்கும்? இப்போ 8ன்னு இருக்கும். லென்த்ல என்ன வேல்யூ இருக்கு? 4. ஸோ இப்போ லென்த்தோட வேல்யூ 4. ஸோ உள்ள வரும்போது லென்த்தோட வேல்யூ 4. ஸோ இந்த கேஸ்ல 4 into 8. ஸோ 4 8s are 32 நம்மளுக்கு அவுட்புட் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல இங்க வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ பிரிண்ட் ரெக்டாங்கிள் ஆஃப்னு கொடுக்கும்போது நம்ம இங்க எதுவுமே ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, ரைட்டிங்க்கு டைரக்டா வேல்யூவை வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கேஸ்ல பிரிண்ட் ரெக்டாங்கிள் ஆஃப் நம்ம இங்க எந்த ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம பாஸ் பண்ணல. அப்ப அது என்ன எடுத்துக்கும்? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல என்ன டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை தான் அது வந்து எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன இருக்கு இங்க? length equal to 5, length equal to 5, width equal to 4ன்னு டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ லென்த் இருக்க இடத்துல 5, வித்துக்கு 4, 5 4s are 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 20ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். Next, type of function in R language. Two types of functions இருக்கு. built-in function, user-defined function. built-in function பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு Rல ப்ரீடிஃபைண்டா ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம built-in functions சொல்லுவோம். அதாவது predefined functions that are available in R programming language to perform common task or operations. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்றதே ஒரு கீவேர்டு தான். ஆல்ரெடி அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரீடிஃபைண்டா அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டாஸ்க்கை வந்து அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ன்றது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அது என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதை தான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். First, built-in function in R programming language. Built-in function நிறைய பார்க்கலாம். built-in function பாத்தீங்கன்னா already existing function in R. நம்ம வந்து அதை just call பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா some built-in functions இருக்கு. sum of, max of அப்படின்றது maximum of and minimum of அப்படின்றது min of அப்படின்னு keyword இருக்கு. இங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா print sum of 4:6. இங்க என்ன இருக்கு? 4:6 இருக்கு இல்லையா? சோ அப்ப அதை வேல்யூவை எப்படி ஆட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கு பாருங்க, 4 plus 5 plus 6. ஸோ 4ல இருந்து 6 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ, பிட்வீன் நம்பர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அது வந்து ஆட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் sum of 1:4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus
2 plus 3 plus 4. இந்த மாதிரி 4 நம்பர்ஸையும் அதை ஆட் பண்ணும். ஸோ 1 plus 2 3, 3 plus 3 6, 10. ஸோ அவுட்புட் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் 4:6 நீங்க நம்ம கொடுக்கும்போது 4 plus 5 plus 6. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் 15 நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஆஃப். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 4:6. ஸோ 4:6ல எது மேக்ஸிமம் வேல்யூ? 6 தான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ 6 தான் அது வந்து print பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா print of min of 4:6 எது minimum value, எது smallest value பாத்தீங்க அப்படின்னா 4. ஸோ 4 தான் அது அவுட்புட்டா கொடுக்கும். நெக்ஸ்ட் built-in functions in R. ஸோ கேட்டகரி வைஸா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல அப்சல்யூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரவுண்ட் ஆஃப், எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப், log of, cos, sin, tan அந்த மாதிரி keywords யூஸ் பண்ணி இந்த functions நம்ம கால் பண்ணிக்கலாம். statistical functions பாத்தீங்க அப்படின்னா mean, median, correlation, variance அந்த மாதிரி methods இங்க functions நம்மளுக்கு இருக்கு. data manipulation functions பாத்தீங்கன்னா unique, subset, aggregate, orderன்ற functions இருக்கு. file input output functions. so இன்னொரு ஃபைலை எடுத்து ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான functions வந்து பாத்தீங்கன்னா read.csv function, write.csv, read.tableof, write.tableof அப்படின்ற functions நம்மளுக்கு already built-in functions இருக்கு. Next type, user defined functions in R programming language. user defined functions ன்றது நம்ம create பண்ற functions that are created by the user. அததான் user defined function ன்னு சொல்லுவோம். user defines the working. அந்த function எப்படி work பண்ணணும், அதுல எத்தனை parameters வரணும், அதோட default parameters என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து define பண்ணிக்கலாம். Next, they can be only used in that specific code. நம்ம எந்த ஒரு ஃபைல்ல நம்ம வந்து அந்த கோடை வந்து ரைட் பண்றோமோ அதுல மட்டும்தான் அதை வந்து நம்மளால கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம இங்க கெட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்க கீழே இருந்து வரலாம், எங்க இருந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும்? இங்கதான் print of even odd of 4. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஈவன் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ என்ன வேல்யூ பாஸ் ஆகுது? 4. அப்ப x equal to இங்க என்ன வேல்யூ? 4 பாஸ் ஆகுது. if x equal to 4, so x ஓட வேல்யூ இங்க 4, double modulus of 2. ஸோ இங்க டபுள் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்ப அது என்ன நம்மளுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்? அதோட ரிமைண்டரை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஸோ இங்க 2ஆல 4 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 0. ஸோ which means 0 equal to 0. அப்ப if statement condition true அப்படின்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணும்? returns even. அப்போ even odd of 4 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்ணுது? ஈவன்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல ஈவன்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன கால் பண்ணுது? print even odd of 3. இப்போ இங்க x ஓட வேல்யூ என்ன? 3. One second. இப்போ இங்க x ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 3. ஸோ 3 வரும்போது ஸோ 3 2 equal to 0. ஸோ 3 divided by 2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ 1 equal to 0வா? கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்ப அது என்ன ஆகும்? எல்ஸ்க்கு போகும்.
கரெக்டா? ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது எல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ எல்ஸ்ல என்ன இருக்கு? ரிட்டர்ன் ஆட்ன்னு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எங்க ஃபங்க்ஷன் கால் ஆச்சு? அந்த லைனுக்கு வரும். ஸோ ரிட்டர்ன் ஆட்ன்ற வேல்யூ இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ அவுட்புட்ல ஆட்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் finish பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல creating variables பார்க்கலாம். For more videos, subscribe my channel, like the video and share the videos with your friends. Thanks for watching.